प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे நமः. ஓம். கீதையினுடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சமஸ்த பாபங்களையும் போக்கக்கூடியது. கீதை இருக்கிற இடமெல்லாம் புண்ணிய தீர்த்த விசேஷமான க்ஷேத்திரம். அது கீதை புஸ்தகம் எங்க இருக்கோ, கீதை எங்க படிக்கப்படுகிறதோ அது புண்ணிய க்ஷேத்திரம். அவர்களுக்கு எல்லா தேவர்களும் உபகாரம் செய்வார்கள். பகவான் என்ன சொல்றார், நான் கீதை இருக்கிற இடத்துலதான் என் வீடே, இதுதான் கீதையே என்னுடைய வீடுன்னார். படிக்கலாம் ஸ்லோகத்தை. கீதாஸ்ரயேஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் கிருஹம் கீதா ஞானமுபாஸ்ரித்ய த்ரீன் லோகான் பாலயாம்யஹம். ஹே பூமாதேவியே, ஹே பிருத்வி தரா, கேட்டுக்கொள். இந்த கீதா சாஸ்திரத்தை சார்ந்துதான் நான் நிற்கிறேன், நான் இருக்கிறேன்கிறார் பகவான். கீதாமே ச உத்தமம் கிரகம், என்னுடைய உத்தமமான வீடு எங்க தெரியுமா இருக்கு? பகவத்கீதையில நான் இருக்கேன். நான் பகவத்கீதையே என்னுடைய கோயிலாக கொண்டுள்ளேன். கீதாங்கிற சொல்லுக்கு பொருள் சங்கீதம், பாடுறதுன்னு தான் அர்த்தம். எல்லாரும் அப்படித்தானே போடுறாங்க, தி சாங் ஆஃப் லார்ட் அப்படிதான் போடுறாங்க. இறைவனால் பாடப்பெற்றது. இதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கீதையை எவ்வளவு வேணாலும் விளக்கி சொல்றதுக்கு அது இடம் கொடுக்கிறது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் பகவத்கீதை. பகவத்கீதைக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. பகவானே சொல்றார், இது ரகசியம்னே சொல்றார் சில இடங்கள்ல. கீதாமே உத்தமம் கிரகம் கீதா ஞானம் உபாசிரித்ய. இது அண்டர்லைன் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளே சொல்றார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார், கீதையில என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவை சார்ந்துதான் நான் 3 லோகத்தையும் காப்பாத்தின்னு இருக்கேங்கிற. 3 லோகான் பாலயாம்யகம், 3 லோகங்களையும் நான் காப்பாத்தின்னு இருக்கேன். இந்த பகவத்கீதா ஞானத்தினால்தான் நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. இது கீதையில இருக்கு இந்த ஸ்லோகம். என்ன கர்மம் ஒட்டாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. 3 லோகத்திலையும் எனக்கு செல்பிஷா எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுப்பா. நத்திங். எனக்கு யாரும் ஒண்ணும் என்ன கொடுக்க முடியாது, எனக்கு ஒண்ணும் தேவையும் இல்லை. 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றார், நானவாப்தம் அவாப்தவியம். ஏதாவது அடைய முடியாத ஒண்ணு இருந்து அடையணும்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அடைஞ்சவன் தான் நான். ஆனா பாரு, நான் ஒழுங்கா வேலை பார்த்துட்டே இருக்கேங்கிறார். வர்த்தயேவச்ச கர்மணி, நான் வேலையை பார்த்து கொண்டே இருக்கேன், அசர்றதே இல்லை. நான் சுறுசுறுப்போடு விழிப்புணர்வோடு பணியாற்றுகிறேன்கிறார் கிருஷ்ணர். அதெல்லாம் நமக்கு பாடம். நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதை கண்ணன் நமக்கு புகட்டுகிறார். அதான் சொல்றார், கீதா ஞானம் உபாசிரித்ய 3 லோகான், 3 லோகம் பாலயாம்யகம். சர்வலோக குருவான கிருஷ்ணர் சொல்றார், எல்லாத்தையும் நான் ஆளுகிறேன் சொல்லுகிறார். அடுத்த ஸ்லோகம். கீதா மே பரமா வித்யா பிரம்மரூபா ந சம்சயः அர்த்தமாத்ராக்ஷரா நித்யா ஸ்வாநிர்வாச்ய பதாத்மிகா. என்னுடைய மேலான வித்யா கீதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. 8வது ஸ்லோகம். மே பரமா வித்யா, இது கடவுளே தான். இந்த பகவத்கீதை வேற, கடவுள் வேற கிடையாது. மற்றொரு இடத்துல கீதையிலே பகவான் சொல்றார், வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேதவிதேவச்ச அகம். எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே, இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கும் நெறிமுறையை உருவாக்கியவனும் நானே, அதன் வாயிலாக உண்மையை உணர்பவனும் நானே என்று சொல்லி இருக்கிறார் 15வது அத்தியாயத்தில். இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். பிரம்ம ரூபா, அது கடவுள் வடிவந்தான். ஏதாவது சந்தேகம் வருமா இதுல உனக்கு? கூடாதுங்கிற. ந சம்சயா. அர்த்தமாத்ரா நித்யா, இதெல்லாம் ரொம்ப சப்த பிரபஞ்சத்தை பற்றின விஷயம். சொல்லுலகத்தை பற்றிய ஒரு நுண்மையான கருத்தை சொல்லுகிறார் பகவான். அர்த்தமாத்திராட்சரா நித்யா, அரை மாத்திரதான், அதுக்கு மேல இல்லை. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவான்னு சொல்ற போது அந்த ஒரு அக்ஷரமும் அரை மாத்திரை தான் இருக்கு. அதெல்லாம் கால அளவு, போனட்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த உச்சாரண கிரமம், அதை பற்றி பேசுறார் பகவான். இங்க அதுல ஒரு அதிருஷ்ட சக்தி இருக்கு. எப்படி இந்த
செல்போன் பேசுற போது அதோட வேவ் இருக்கோ அதை காட்டிலும் உண்மையானது இந்த விஷயம். ஸ்வ அனிர்வாச்சிய பத ஆத்மிகா. பதாத்மா, பதாத்மான அர்த்தம் சொல் உலகத்தின் தலைவன். கீதையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கே, இந்த ஸ்லோகங்கள்லாம் எல்லாம் அதிருஷ்ட சக்தி வாய்ந்தது என்பது கருத்து. அர்த்த மாத்திராட்சரா நித்யா. இந்த உலகத்துல இந்த சப்தங்கள்லாம் என்னைக்கு இருக்கும்? பதாத்மிகா. எத்தனை காலமா இருந்துட்டு இருக்கு, இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும். அதனால இந்த கீதா சாஸ்திரம் என்றைக்கும் நல்ல ஒரு அதிருஷ்ட சக்தியை கொடுத்து கொண்டு, பாராயணத்துக்கு அதிருஷ்ட சக்தி இருக்கு, விசாரத்துக்கு ஞானத்தை கொடுக்கிற திருஷ்ட சக்தி இருக்கு. ஆக அதிருஷ்ட சக்தியும் திருஷ்ட சக்தியும் சேர்ந்தது இந்த கீதை. அதிருஷ்ட சக்தியினால விசாரம் பண்ற சக்தி கூடி திருஷ்ட சக்தியான ஞானம் நமக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட உத்தமமான கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை. அனிர்வாச்சியம்னா என்ன அர்த்தம்னா அன்எக்ஸ்பிளைனபிள். இதை விளக்கி சொல்ல முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், நான் சொல்றதை கேடு, சர்வகுஹ்யதமம் பூயா ஸ்ருணுமே பரமம் வச்சா. கெஞ்சி கெஞ்சி சொல்றார் பகவான் அர்ஜுனனை பார்த்து, ரொம்ப ரொம்ப ரகசியத்தை சொல்றேன்ப்பா, மறுபடியும் உனக்கு சொல்றேன் கேளு. இஷ்டோசிமே திருடமிதி தத்தோ வக்ஷ்யாமி தேஹிதம். எனக்கு நீ ரொம்ப இஷ்டமானவன், ரொம்ப பிரியமானவன், உனக்கு நன்மையை சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, அப்படி சொல்றார் கிருஷ்ணர். தத்தோ வக்ஷ்யாமி தேஹிதம். ஆக இந்த சாஸ்திரத்துக்கு அத்யுதமான சக்தி இருக்கிறது. அதான் விஷயம். நாளை தொடர்ந்து சிந்திப்போம். ஹரி ஓம். ஓ